ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான வாழைப்பூ பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நீங்கள் எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க. காஞ்சிருச்சு. இப்போ இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்து இது போட்டு லைட்டாக பொரிஞ்சோடனே ஒரு 3 வரமிளகா காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 15 வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கணும். அதனால் மூடி போட்டு மூடி வச்சு வதங்கணும் அந்தளவுக்குலாம் இல்லை, லைட்டாக ஓப்பன்லேயே வச்சு வதக்கி விட்ருங்க. கடலைப்பருப்பு வந்துட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. திடீர்னு உடனே வந்து கருகிரும், அதனால் உடனே வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கருகிருச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட்டே போயிடும். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம வாழைப்பூவை சேர்த்துக்கிடலாம். வாழைப்பூ வந்து நல்லா உள்ளே இருக்கிற அந்த க்ளீன் பண்ணிவிட்டு அந்த உள்ள நரம்பு மாதிரி இருக்கும்ல அது, அதுக்கப்புறமேட்டு ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கருப்பாகாது. இப்போ அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பூ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க. நான் வந்து ஒரு வாழைப்பூ எடுத்திருந்தேன். இது வந்து இந்த நேந்திரம் பழத்தோட வாழைப்பூ. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ காய்க்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்ம அள்ளி போடும்போது எப்படியும் அதில் வந்து தண்ணி சேர்ந்துருக்கும். அதனால் இது வந்து சீக்கிரமாகவும் வெந்துருங்க. அதனால் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றாதீங்க. எவ்வளோ புழிஞ்சு போட்டாலுமே அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அதனால் வந்து அந்த தண்ணியிலே நல்லா வதங்கிடும். இது நல்லா மட்டும் வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வாழைப்பூ கிடச்சிச்சு அப்படின்னா வாரத்துக்கு ஒருக்கானாலும் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா வதக்கி விட்டாச்சு. இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பாருங்களேன் எவ்வளோ தண்ணி வந்திருக்கும் அப்படின்ட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. இது பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம எப்படி எவ்வளோ புழிஞ்சு அள்ளி போட்டாலுமே அதுலேருந்து கொஞ்சமாவது தண்ணி வந்திருக்கும். அதனால் அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும். பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி வந்திருக்கு அப்படின்ட்டு. இடையில கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்க அப்படின்னாலே இந்தளவுக்கு தண்ணி இருக்கும். இந்த தண்ணியே போதும் அந்த காய் வந்து நல்லா வேகிறதுக்கு. சரி, வாழைப்பூ லைட்டாக வதக்கி விட்டுட்டு திரும்பி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்லேயும் தேவையில்லை, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் தேவையில்லை. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். சூப்பராக வெந்திருக்குங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி சேர்க்குறதுனாலும் துருவியும் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. காரத்துக்கு வந்து வரமிளகா மட்டும்தாங்க, அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நார்மலாக சேர்த்திங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் கூட நல்லா சாப்பிடுவாங்க. தேங்காய் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போயே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த துவர்ப்பு இருக்கிறதே இருக்காதுங்க, தேங்காய்லாம் போடுறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்குல்ல. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த டைமில் ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஃபைனலாக நம்மளோட மல்லி இலை தூவி இறக்கிட்டேன். சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பிடிச்சிருந்தா லைக்